நல்ல திட்டங்களை எல்லாம் இவங்க குடுக்கற மாதிரி விவசாயத்துக்கு ஏதாவது திட்டம் ஏதாவது நல்லது செஞ்சாங்களா? நகை கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு வாக்குறுதி. தள்ளுபடி செஞ்சாங்களாமா? எங்க? இல்ல இல்ல செய்யல செய்யல செய்யல. எத்தனை வருஷமா சொல்லுகிறாங்க நகை கடன் தள்ளுபடி? ரொம்ப வருஷமா சொல்லுகிறாங்க. வங்கி கடன், கல்வி கடன், படிப்பு கடன் வாங்கினா தள்ளுபடி இருக்குதா இல்லையா? ஏமா ரொம்ப வருஷமா சொல்றாங்களேம்மா, ஏமா தள்ளுபடி செய்யல? அவங்கள நம்பி நம்பி நீங்க ஓட்டு போட்டுக்கினே இருந்தா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. தள்ளுபடி செய்யறேன், அதை தள்ளுபடி செய்யறேன், இதை தள்ளுபடி செய்யறேன்னு போய் வாக்குறுதிகளா கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு கண்டுக்கவே இல்லை. செய்யுற என்னைக்குன்னா கண்டுக்கினாங்களா? பக்கத்துலதான் இருக்குது. சென்னை எங்க இருக்குது? இங்க இருந்து ஒரு 30-50 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம சொல்றது செய்யூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு தொழிற்சாலை கொண்டு வருவோம், இல்ல விவசாயத்துக்கு நல்லது செய்வோம்னு இருக்கா? எதுவும் கிடையாது. மறந்துட்டாங்க அந்த ஊரை பத்தியே. அதனால நீங்களும் இந்த ஆட்சியாளர்களை மறந்து விடுங்கள். அதானே? இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்றாங்க? உங்களை மறந்துட்டாங்க. அதனால இந்த ஆட்சியாளர்கள் மறந்து விடுங்கள். உங்களுக்காக 108 ஆம்புலன்ஸை கொண்டு வந்த அண்ணன் அன்புமணியை நல்லா ஞாபகம் வச்சுட்டு அவங்களோட நீங்க ஆதரவா இருங்க. நாம இந்த முறை வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைந்திருக்கிறோம். உங்க அண்ணா அன்புமணி பின்னாலையும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்கள் பின்னாலையும் நீங்க பெண்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும். வேற எதுக்கு? ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் கேட்கல, நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கணும்ல. இப்ப நீங்க ஆஸ்பத்திரி போறீங்க, ஊசி போட்டுக்கிறீங்க. எத்தனை ஊசி போட்டுக்குவீங்க? ஒரு 2 ஊசி. அந்த ஒரு 2 ஊசியில ஒரு ஊசி போட்டுட்டு அதே ஊசியில இன்னொரு மருந்து போடுவாங்களா? இல்ல, போட மாட்டாங்க. ஒரு ஊசி போட்டா அந்த ஊசியை தூக்கி போட்டுருவாங்க. புது ஊசி தான் போடுவாங்க. உங்களுக்கு போட்ட ஊசிய பக்கத்துல இருக்கவங்களுக்கு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் என்ன நடந்தது? 2004க்கு முன்னாடி, 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஊசிய 15, 20, 30 பேருக்கு போடுவாங்களா இல்லையா? அரசு இலவச மருத்துவமனை போனா என்ன நடக்கும்? ஊசியா சுடுதண்ணில அலசி அலசி போடுவாங்க. வலிக்குமா? வலிக்காதா? வலிக்கவே வலிக்காதா? இப்ப வலிக்குமா? கண்டிப்பா வலிக்கும். சத்தம் போடுவாங்க மகளிர். அதோ பிரசவ வழியில போனா கேட்கவே வேணாம், அவ்வளோ வலி துடிச்சு போயிடுவாங்க. ஆனா இன்றைக்கு ஒருவருக்கு போடக்கூடிய ஒரு ஊசிய போட்டுட்டு அதை தூக்கி போட்டுறாங்க. அந்த சட்டத்தை ஒரே நாளில் அமல்படுத்துவார் உங்களுடைய அண்ணன் அன்புமணி தான். ஏன்னா ஒரு நோயாளிக்கு போட்ட ஊசி இன்னொரு நாள் வேற யாராவது குழந்தைக்கு போட்டா அந்த குழந்தைக்கும் அந்த தொற்று நோய் வந்துவிடும் இல்லையா? இந்த நோய் தொற்று வந்துருச்சுன்னா குழந்தை என்ன கஷ்டப்படும்? வேற ஒருத்தருக்கு மலேரியா, அவருக்கு ஊசி போட்ட ஊசி எடுத்து பக்கத்துல ஒழுங்கா இருக்க சும்மா வயிற்று வலின்னு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஊசி போட்டா அவங்களுக்கும் மலேரியா வந்துரும் இல்லையா? அதனாலதான் அது ரொம்ப மிக தவறான விஷயம். அதனால எத்தனையோ பேர் உயிர் பாதிக்கப்படும். நிறைய பேரு அவங்க மேல எந்த தப்புமே இல்லாம வேற ஏதாவது தொற்று நோயால அவங்க ஆஸ்பத்திரியில கடந்து அல்லாடுவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அவங்க ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிப்பு அறிவில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, மகளிர், ஆண்கள், குழந்தைகள் யாரா இருந்தாலும் முதல் தரமான நல்ல சிகிச்சை மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த ஊசி என்ற அந்த திட்டத்தையும் சட்டத்தையும் மருத்துவர் அன்புமணி உங்களுக்காக கொண்டு வந்தாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க? மக்கள் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி தான் திட்டத்தை கொண்டு வரணும்.